Old Testament law in Exodus and Leviticus, Numbers, யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம் போன்ற பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணங்கள், teaching on being strict with your children and teaching them. பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கண்டிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் என்கிறதான போதனை அதிகமாய் காணப்படுகிறது. In Proverbs also there is a lot of teaching on how to bring up your children. நீதிமொழிகள் என்ற புத்தகத்திலேயும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற போதனைகள் அதிகம் காணப்படுகிறது. But there is very little or no teaching in the Old Testament on husband-wife relationships. ஆனால் கணவன் மனைவி இவருடைய உறவை குறித்ததான போதனையை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியாது. And the reason is, it was not possible without the Holy Spirit to be able to have a good husband-wife relationship. நல்ல கணவன் மனைவி உறவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் அந்த உறவை வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் அதனுடைய காரணம். Even among non-Christians, they have a lot of interest in disciplining their children and bringing them up properly. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய குடும்பங்களிலேயும் கூட பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி அவர்களை நன்னெறியிலே வளர்ப்பது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். But there's very little instruction even in non-Christian religions on husband-wife relationship. ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத பிற மதங்களிலேயும் கணவன் மனைவி உறவுகளை குறித்ததான பந்தங்களை குறித்ததான போதனைகள் அதிகமாக காணப்படுவதில்லை. In the Old Testament, God even permitted a man to divorce his wife if he was not happy with her. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே சந்தோஷமாக இல்லை என்று சொன்னால் அவளை தள்ளிவிடுவதற்கும் கூட அனுமதி கொடுக்கப்பட்டது. He didn't command that. அதை அவர் கட்டளையாக அறிவிக்கவில்லை. But he said, if you do it, okay, let her go, but give her a certificate of divorce. அவளை தள்ளிவிட வேண்டுமானால் சரி செய்யுங்கள், ஆனால் தள்ளுதற் சீட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we may ask why. ஏன் என நாம் கேட்கலாம். God hates divorce. தேவன் தள்ளிவிடுதலை அல்லது விவாகரத்தை வெறுக்கிறார். We read that in Malachi chapter 2. அதை நாம் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He hates divorce. அவர் தள்ளிவிடுதலை வெறுக்கிறவர். But he permitted it in the Old Testament. ஆனாலும் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை அனுமதித்தார். Malachi 2:16. மல்கியா 2:16. God says, I hate divorce. மல்கியா 2:16 நாம் வாசிக்கிறோம், தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன். But yet he permitted it. ஆனாலும் அதை அவர் அனுமதித்தார். In the Old Testament, God permitted many things which he did not fully like. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அதிகமாக விரும்பாவிட்டாலும் சில காரியங்களை அவர் அனுமதித்தார். He allowed Abraham to have many women as his partners. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை துணையாக அநேக ஸ்திரீகளை வைத்துக் கொள்வதற்கு தேவன் அனுமதித்தார். And David also had many wives. தாவீதுக்கும் அநேக மனைவிகள் இருந்தார்கள். It was not God's perfect will. அது தேவனுடைய பூர்ணமான சித்தம் அல்ல. God's perfect will was Adam, one man, one woman. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் ஆதாம் என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி, அவ்வளவுதான். But David had at least 7 wives. ஆனால் தாவீதுக்கு குறைந்தபட்சம் 7 மனைவிகளாக இருந்தார்கள். And God permitted it. தேவன் அதை அனுமதித்தார். And when the Pharisees asked Jesus why God permitted it, ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது Jesus replies in Matthew 19. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இயேசு இவ்வண்ணமாக பதில் கொடுக்கிறார். He said, the question was, verse 7, why did Moses command to give her a certificate, send her away? மத்தேயு 19:7 அந்த கேள்வியை பரிசேயர்கள் கேட்கிறார்கள். அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். He said, because of the hardness of your heart, Moses permitted you to divorce your wife. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் அல்லது அனுமதித்தார் என்று சொல்கிறார். From the beginning, that was not God's will. ஆனால் ஆதி முதலாய் அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. So you cannot divorce your wife. It says it's adultery if you do it, verse 9. ஆக 9ஆம் வசனத்திலே வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிடக்கூடாது என்று பார்க்கிறோம். So
when man's heart is hard, it's very difficult for him to live with a woman. ஆகவே ஒரு மனிதனுடைய இருதயமானது கடினப்படுமையானால் தன்னுடைய அந்த ஸ்திரியோடு கூட வாழ்வது அவனுக்கு கடினமா இருக்கும். The hardness comes because of pride. இந்த இருதய கடினம் பெருமை நிமித்தமாக வருகிறது. The pride that makes me feel my wife has to obey me like a slave. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அடிமையை போல கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்க வைப்பதே பெருமைதான். If she does not obey me like a slave, then I just send her away. I find somebody else. எனக்கு அடிமையை போல அவள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவளை நான் தள்ளிவிட்டு வேறு ஒரு நபரை கண்டுபிடித்து விடுவேன். Why is divorce not permitted in the New Testament? புதிய ஏற்பாட்டில் ஏன் விவாகரத்து அது அனுமதிக்கப்படுவதில்லை? Jesus spoke so strictly against it. அதை இயேசு மிகவும் கண்டிப்பாக அதற்கு விரோதமாக பேசுகிறார். That is because in the New Testament we can receive the Holy Spirit who gives us a soft heart. அது ஏன் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு ஒரு மெதுவான இருதயம், ஒரு சதையான இருதயத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். So from that we learn that the secret of a happy married life is to be filled with the Holy Spirit. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையின் ரகசியம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதாகும். You can hear any number of messages on married life, that will not help you. நீங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து எவ்வளவு செய்திகள் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் அது உங்களுக்கு உதவி செய்யாது. Till you are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் வரைக்கும் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. Now in some churches they have meetings where they come together to pray for the Holy Spirit. சில சபையாக கூடி வரும்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். There's so much of emotion in those meetings that I don't think they receive the Holy Spirit. They just get some emotional experience. அவ்விதமான கூட்டங்களிலே அதிகமான ஒரு உணர்ச்சி வசம் மூட்டுதல் தான் இருக்கிறதே ஒழிய அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதாக நான் நினைக்கவில்லை. And the people get some emotional experience and they think they've got filled the Holy Spirit and they deceive themselves. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்ச்சி வசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை தான் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணி அவர்கள் போய் விடுகிறார்கள். That is not the way. அது வழி அல்ல. What we teach in our churches is you go to your room and pray and surrender everything to God and ask God to fill you with the Holy Spirit. நம்முடைய சபையில நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய அறை வீட்டுக்கு போய் ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் தனியாக ஜெபியுங்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள் என்று தான் நாம் கேட்கிறோம். God filled me with the Holy Spirit in my room, not in some public meeting. ஒரு பொது கூட்டத்திலே அல்ல, ஒரு அறையிலே தான் தேவன் என்னை அபிஷேகத்தால் நிரப்பினார். My wife also, God filled her with the Holy Spirit in a room. என்னுடைய துணைவியாருக்கும் தேவன் ஒரு அறையிலே ஜெபிக்கும் பொழுதுதான் அபிஷேகத்தை கொடுத்தார். I was also not there. நானும் அப்பொழுது அங்கே இல்லை. So God can meet with you alone in your room. You pray and surrender everything to God. Jesus will fill you with the Holy Spirit. ஆகவே நீங்கள் உங்கள் தனியாக அறைக்கு சென்று எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள், தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். But if you have a hunger for it, அதற்கென்று உங்களுக்கு ஒரு பசி வேண்டும். Jesus said, if you're thirsty, come to me. தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று இயேசு சொன்னார். Then God will give you a soft heart. அப்பொழுது தேவன் ஒரு மெதுவான ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். Husband needs a soft heart, wife needs a soft heart. சதையான ஒரு இருதயம் கணவனுக்கும் தேவை, சதையான ஒரு இருதயம் அல்லது மிருதுவான ஒரு இருதயம் மனைவிக்கும் தேவை. That is the way you can become one. இப்படித்தான் ஒன்றாக்கப்படுவதற்கு வழி. See, when you need the flour to make chapatis, நீங்கள் சப்பாத்தி செய்வதற்காக மாவு பிசைகிறீர்கள். and you mix the water, தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி, if you make 2 little lumps, நீங்கள் அது 2 உருண்டையாக அதை பிசைகிறீர்கள். It's very easy to make them one. அந்த 2 சப்பாத்தி மாவு உருண்டையை ஒன்றாக்குவது எளிது. Very easy. மிகவும் எளிது. There are 2. 2 உருண்டை இருக்கிறது. You're planning to make 2 chapatis, you make 2 lumps. நீங்கள் 2 சப்பாத்தியை சுட வேண்டும் என்று சொல்லி 2 சப்பாத்திக்காக 2 பிடி 2 உருண்டை மாவை வைத்திருக்கிறீர்கள். And say you want to join it, it joins very easily. இப்போது இல்லை பெரிய சப்பாத்தியை செய்வோம் என்று சொல்லி 2யும் சேர்க்கிறீர்கள், எளிதாக 2 ஒட்டிக்கொள்கிறது. That is how a soft heart 2 people can become one. இப்படித்தான் மிருதுவான இருதயமுடைய இருவர் ஒன்றாக்கப்பட முடியும். If you have 2 stones there, அந்த மாவுக்கு பதிலாக 2 கல் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். and try to make it one, அந்த 2 கல்லையும் ஒன்றாக்க முடியுமா? It's not possible. அது முடியாது, கூடாத காரியம். Even if you break it, it's not possible. அந்த கல்லை உடைச்சா கூட அது ஒன்றாகாது. That is how it was in the Old Testament. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. So God softens our heart through the Holy Spirit. ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய இருதயத்தை மிருதுவாக்கினார். That is one way you know that you are filled with the Holy Spirit. அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டீர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு வழி.
You have a soft heart towards your wife. மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு மிருதுவான இருதயம் You இருக்கு. have a soft heart towards your husband. கணவன் மீது ஒரு சதையான ஒரு மிருதுவான ஒரு இருதயம். Today there are so many people who just speak in tongues and say they are filled with the Holy Spirit. இன்றைக்கு அநேகர் நான் அந்நிய பாஷை பேசுகிறபடியால் அபிஷேகம் பெற்று விட்டேன் என்று பலர் சொல்கிறார்கள். They have a hard heart towards their partners. ஆனால் தங்கள் வாழ்க்கை துணையின் மேல் அவர்களுக்கு கடினமான இருதயம் இருக்கிறது. I don't believe it. அவர்கள் அதை That's a genuine experience. அது உண்மையான அனுபவம் என்று நான் நம்புவதில்லை. In Ezekiel 36, எசேக்கியேல் 36 அதிகாரம் you'll see God's promise about the gift of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்ததான வாக்குத்தத்தத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். He's talking about the future. எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். Verse 24, I will take you from all the nations and gather you from all the lands. 24ஆம் வசனத்திலே அவர் எசேக்கியேல் 36 அதிகாரம் 24ஆம் வசனம், நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து, that is speaking about the church. அது சபையை குறித்து பேசுகிறார். Then I will cleanse you, verse 25, first of all. 25ஆம் அதிகாரம் முதலாவதாக நான் உங்களை சுத்திகரிப்பேன் என்று சொல்கிறார். From all your filthiness, from all your idols. உங்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் உங்கள் எல்லா விக்கிரங்களிலிருந்தும் உங்களை சுத்தமாக்குவேன். I will give you a new heart and a new spirit. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், புதிதான ஆவியை கொடுப்பேன். And listen to this, I will take away that hard heart of stone and give you a soft heart of flesh. இங்கே பாருங்கள் 26ஆம் வசனத்திலே, உங்கள் கடினமான கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். And I will put my Holy Spirit inside you. உங்களுக்கு உள்ளத்திலே என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை வைப்பேன். That is God's way of making husband and wife one. இப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஒன்றாக்கக்கூடிய தேவனுடைய வழியாக இருக்கிறது. Now you turn to the New Testament. இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு திருப்புங்கள். Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். There is only one verse in all the epistles. எல்லா நிருபங்களிலே ஒரே ஒரு வசனம் தான் இருக்கிறது. Where it says be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம். It is not written anywhere else. வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்படவில்லை. All the epistles. எல்லா நிருபங்களிலேயும் only one verse, Ephesians 5:18. எபேசியர் 5:18 ஒரே ஒரு வசனம் தான். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. And when you are filled with the Spirit, you will be speaking in psalms and hymns and spiritual songs, making melody in your heart to the Lord. அப்படி ஆவியினாலே நீங்கள் நிறையும் பொழுது நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவீர்கள். You may speak in tongues, you may not speak in tongues, but you will always give thanks. நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், பேசாமல் இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். There will be a spirit of song and thanksgiving in your heart. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாடலின் ஆவியும் நன்றி அறிதலின் ஆவியும் நிரம்பும். Always, verse 20, giving thanks for everything. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி. That is the result of being filled with the Spirit. இதுதான் ஆவியினாலே நிறையப்படுவதனுடைய விளைவு. And then, if you are filled with the Spirit, you will be willing to be right. இது இந்த சரீரத்திற்கு இது ஒரு தலை. This head also gives orders to the body to do various things. இந்த தலையும் பல வேலைகளை செய்வதற்கு சரீர அவயவங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. But there is another thing this head is concerned about. ஆனால் இன்னொரு காரியத்தை குறித்தும் இந்த தலையானது கரிசனைப்படுகிறது. Any little pain or difficulty, immediately the head will do something to sort out that problem. சின்ன வலியோ வேதனையோ காயமோ வந்துவிட்டால் உடனே அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பதை குறித்தும் அந்த தலை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. See, the chief minister may, as head of the government, give so many rules for us to obey. நாம் கீழ்ப்படிவதற்கு பல கட்டளைகளை நம்முடைய முதல் மந்திரி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம். But if you have a small problem in your life, the chief minister is not going to come and help you there. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் முதல் மந்திரி வந்து உங்களுக்கு உதவி செய்வாரா? That is a government head. அது அரசாங்கத்தினுடைய தலைமத்துவம். But this type of head, ஆனால் இவ்விதமான தலை tells the parts of the body what to do. இந்த சரீரத்தின் அவயவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறது. Also is very concerned about every part of the body. அதே சமயத்திலே சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளை குறித்தும் அது கரிசனைப்படுகிறது. All the time. எல்லா நேரங்களிலேயும். The government head cannot do that. அரசாங்க தலைமத்துவம் அப்படி செய்ய முடியாது. So are you like a government head as a husband or head of the body in your இப்பொழுது புருஷர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அரசாங்கத்தினுடைய தலைமத்துவத்தை போல தலையா இருக்கிறீர்களா அல்லது ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய தலையை போல உங்கள் மனைவிக்கு தலையா இருக்கிறீர்களா? See, I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். If a small mosquito comes and sits in my hand and bites, ஒரு சின்ன கொசு
என்னுடைய கையிலே வந்து உட்கார்ந்து என்னை கடிக்க ஆரம்பிக்கிறது. The head knows it immediately. உடனடியாக தலைக்கு அது தெரிகிறது. Not after 5 minutes. 5 நிமிஷம் கழித்து அல்ல, Immediately. உடனடியாக. And the head does something about it. அதை குறித்து தலை ஒன்றை செய்கிறது. The head tells the other hand, go and strike that mosquito away. இன்னொரு கரத்தை பார்த்து தலை சொல்லுகிறது, உடனடியாக வேகமாக போய் இந்த கொசுவை அடித்து கொல். So this head is so concerned about the small pain the body is having. ஆகவே சரீரம் அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன வலிகளை குறித்தும் கூட இந்த தலையானது கவலைப்படுகிறது, கரிசனைப்படுகிறது. That is the type of head a Christian husband must be. இப்படிப்பட்ட தலையாகத்தான் ஒரு கிறிஸ்தவ புருஷன் இருக்க வேண்டும்.